எக்ஸாம்பிள் 2.1ல ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ரொம்ப ஈஸி இல்லை, அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஏரியாவுக்கு வருவோம். இது பேரலோகிராம் வந்து ரெக்டாங்கிளாக பேரலோகிராம் ஈஸி ஈக்குவல் தான். ரெக்டாங்கிள் கொஞ்சம் நேராக இருக்கும், பேரலோகிராம் கொஞ்சம் சாய்வாக இருக்கும், அவ்வளோதான். அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா ரெக்டாங்கிளுக்கு. அப்போ 5 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி இருக்கிறது தான் பெரிமீட்ரு. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி டிசின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஏடி. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணால் மாற்றி மாற்றி கூட எழுதிக்கலாம். அதை சுற்றி இருக்கிற ஏரியாவை நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஏடி டிசி பிசி ஏபின்னு கூட எழுதலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏபினாது 15 ப்ளஸ் 5 ப்ளஸ் 15 ப்ளஸ் 5. இந்த சைடில் கூட்டிங்க 20 ப்ளஸ் 20. அப்போதும் எல்லாமே சென்டிமீட்டரில் வருது இல்லையா? அப்போ சென்டிமீட்டர் அப்போது 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த பக்கம் ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். இப்போ பிங்கிறது என்னன்னு பாருங்க. பிங்கிறது பேஸு. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே இருக்கிறது பேஸு. பேஸ் ஈக்குவல் டு 15. ஹைட் ஈக்குவல் டு ஹைட்னது ஹைட் ஈக்குவல் டு 4. ஞாபகம் வச்சுங்க. ஹைட்டுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைன் தான் பேஸு, இது ஹைட்டு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இது சென்டிமீட்ரு இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏரியா ஈக்குவல் டு பேஸ்னதுப்பா 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 சென்டிமீட்டர். ரெண்டு மட்டிலே பண்ண வரும். 15 × 4 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே அப்படி வராது. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x இல்லையா? அதான் இருக்கும். ஏரியா வரும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயரு, லென்த்து டிஸ்டன்ஸு வரும்போது சென்டிமீட்டர் போட்டுங்க. சென்டிமீட்ரு மீட்ரு அப்படியே மாறினே வரும். இப்போ இங்கே ஒரு மீட்ரு வந்துச்சுன்னா மீட்ரு ஸ்கொயராக இருக்கும், இங்கே மீட்டராக இருக்கும். இங்கே சென்டிமீட்டர் ஆகிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகுது, இங்கே சென்டிமீட்டர் ஆகுது. இப்போ இதுவும் அதுதான். ஏரியா என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் இல்லையா? பிங்கிறது என்னன்னு பாருங்க. பேஸ் சொல்லிக்கிறேன் இல்லையா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான். அப்போ இது பேஸ் எடுத்துட்டா 9 சென்டிமீட்டர். அப்போ இது 18 சென்டிமீட்டர். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அதனால தான் அப்படி எடுத்துருக்கேன். அப்போ இந்த முதல்ல இதை எழுதிக்கலாம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் டிசி ப்ளஸ் ஏடி. ஏபி என்னது? 18 ப்ளஸ் 9 ப்ளஸ் 18 ப்ளஸ் 9. 18 ப்ளஸ் 9 18 எவ்வளோ போகுது? 18 27 இல்லையா? 27 சென்டிமீட்டர். இதுவும் 27 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டையும் கூட்டினா 54 சென்டிமீட்டர். இதோட பெரிமீட்டர் என்னது? 54 சென்டிமீட்டர். இப்போ பி பாருங்கள். பி என்னது? பேஸ் இதுவாகிடும் இல்லையா? ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்குது, அப்போது பேஸு இங்கே இருக்கும். இந்த பர்பண்டிகுலர் லைன் ஞாபகம் வச்சுங்க. பர்பண்டிகுலர் அப்படின்னா இப்படி இருக்கும். இது ஹைட்டு, இது பேஸு. வச்சுங்களா? பேஸ் என்னதுப்பா? 9 சென்டிமீட்டர். ஹைட் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 9 இன்ட்டு 16 சென்டிமீட்டர் போட்டுங்க. போட்டால் 9 × 16 எவ்வளோ பாருங்கள்? 9 × 16 45 54 4 5 சாரி 54 தானே? 1 தான் இருக்குது. 1 9 சார் 9 4 144. அப்போது இது எப்படி எதுனா 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 16 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போது 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. தேங்க்யூ.